ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் முதல் தடவை பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் வண்டியில் வந்து சரக்கு இறங்கும். எங்களுக்கு வந்து இந்த பைக்குள்ளே அதுவும் ஜிப்பில் சரக்கு இறக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாங்க என்னன்னு ஒன்று பார்த்துடலாம். நீங்கள் நினைப்பீங்க என்னடா எப்போ ஒரே பொருளாக காட்டுறான்னு. சின்னச்சி அந்த ஒரு பொருள் நிறைய நமக்கு வேலையில் உதவுது. ஃபேனில் உதவுது, கூலரில் உதவுது, சீலிங் ஃபேனில், டேபிள் ஃபேனில் விடும்போது ஒரே பொருள் வந்து நம்ம காட்ட வேண்டியதாக இருக்குது. இது உங்களுக்கு தெரியும், மிக்சரோட ரோட்டார். எப்போவுமே இந்த பை நிறைய வாங்கி தருவோம். மின் ஜீப்பில் மட்டும் வாங்கிட்டு வேண்டியதாக இருக்க சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம். அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். ஆமாம் சொல்லிட்டேன். சும்மா நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எதுவும் கெட்டு போயிருந்தால் பொருளை கொண்டாந்து எங்களை கொடுக்கலாம், நாங்கள் வந்து சேஞ்ச் தருவோம்ல, அதுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறதே பெரிய பெரிய கஷ்டமாக இருக்குது. இதில் வேறு உங்கள் வீட்டு பொருளையும் கொண்டாந்து தருவீங்களா என்ன சொல்லுங்கள். ஆமாம், எனக்கு ஏதோ கையில் தான் குத்துது, என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த பிளேட் தான் கையில் குத்தி இருக்குது, இந்த கார்னர் குத்திட்டு கையில். ரிப்பேரிங் வீடியோ மட்டும் பார்த்தா போதாது மக்களே. உங்கள் வீட்டில் ரிப்பேர் ஆகிற பொருளையும் அம்மாவுக்கு கூட தரணும். அப்போ அம்மா வேலையும் பார்த்து வீடியோவும் போட்டு ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ட்ரை பண்ணுவேன். வீடியோலேயும் வருமானம் இல்லை, கடையிலேயும் வருமானம் இல்லை. வந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன்னா கையில் பட்டுட்டு நம்ம அண்ணாச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு வேலையெல்லாம். இதெல்லாம் இப்போ எண்ணி அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்கள ஒப்படைச்சிடலாம். இந்த டப்பாலாம் அங்கே ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம், அதனால் சாஃப்டிங் பூஸ்ட் எல்லாம் இருக்கும். இப்போ ஆயில் பட்டுனா பொருள் வந்து கெடாமல் இருக்கும், துரு பிடிக்காமல் இருக்கும். அதனால் இது ஸ்டீல் தான் இருந்தாலும் மொத்தமாக அப்படி போட்டு வச்சுருக்கோம். ஒரே பொருள் எல்லாம் ஒரு டப்பாவில் கிடச்சிடும். அதனால் இது என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும், சொல்லணும் அவசியம் இல்லை. அடிக்கடி சொன்னால் நீங்களும் போர் ஆகிடுறீங்க. எனக்கும் சொல்லி எனக்கும் டயர்ட் ஆகிட்டு. இது எல்லாம் ஒரே ப்ராடக்ட் தான். இந்த பக்கத்தில் ஒயிட் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கத்தில் பிங்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து டேபிள் ஃபேனுக்கு, சீலிங் ஃபேனுக்கு, கூலருக்கெலாம் வர்றது கெப்பாசிட்டர் தான். டப்பா வந்து என் வாழ்க்கை மாதிரி வெறுமையாகிட்டு, அதனால் இன்றைக்கி டப்பாவில் நிறச்சிடலாம். நான் எப்போவும் புலம்புற வீடியோ போடுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் புலம்புற வீடியோ போட மாட்டேன். ஆமாம், இது வந்து ஒரு குட்டி ஆர்மிச்சரும் குட்டி மிக்சருக்கு செட் பண்ணுறதுக்கு. இது ரெண்டு இன்னும் தெரியும். கேஸோட உங்களுக்கு இது வந்து கேஸ் காக். இதில் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, இதில் தான் பட்டன் இருக்கும். இதுதான் இது இருக்கும். இதில் வந்து மின்ன நிப்பல் வரும். இது ஒருத்தவங்களுக்கு மாற்றுறதுக்காக வாங்கிட்டு வந்தாச்சு. இது என்றைக்கு இது எதுக்கு ஒன்றோடு வாங்கிட்டு வந்திருக்காருன்னா, அன்றைக்கி வாங்கின 12 பீஸ் வாங்கினது அவர்கிட்ட 11 பீஸ் தான் இருக்குது. ஒன்று பேலன்ஸ் இருந்து இப்படி கொடுத்துட்டாரு. இதுவும் ஜீரோ போகுது. இப்போ நம்ம இந்த 2 காக்குமே இந்த கேஸுக்கு தான் போடணும். கஸ்டமர் காலையில் விட்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்க 8 மணிக்கு வேலையை விட்டு வரும்போது வாங்கி சேஞ்ச் வச்சுருன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக புதுசு வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஒரிஜினல் வந்து பித்தளை. ஓகே, ஒரிஜினல் போட்டால் தான் கொஞ்ச நாள் ஓடும். சிலவங்க வந்து இதில் வந்து அலுமினியத்துலேயும் போடுறாங்க, இன்னொரு ஏதோ 2-3 பிராஸ் டைப்லையும் போடுறாங்க. ஆனால் இது நாங்கள் எப்போவுமே ஒரிஜினலாக போடுவோம். கூட 10 ரூபா வாங்கினாலுமே கஸ்டமரை ஏமாற்ற மாட்டோம். அவங்களுக்கு திருப்பி கடைக்கு நன்றி கடனோட வரணும். அதனால் நன்றி உள்ள வேலை செய்கிறோம். பின்ன இதில் என்ன பிரச்சனைனா, கரண்ட் வந்து விட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த நேரம் நம்ம என்ன செய்யணும், ஃபேன் சுவிட்சை ஆஃப் பண்ணிடணும். இது வந்து சீலிங் கடை ஸ்டார்டர். விட்டு வரும்போது இப்படி டக்குன்னு சவுண்டு வரும் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து வயர் ஒன்றுனா விட்டு போனது. மற்றபடி இந்த காயில் எதுவுமே ஷார்ட் கிடையாது. அதுக்காக இப்போ நாங்கள் என்னென்ன வேணும் அதுக்கு பேக்கிங், புதிய வயரு, நூறு எல்லாமே எடுத்துட்டோம். அதை அப்படி உரித்து எடுத்துக்கலாம். அந்த விட்டுருக்கு பார்த்திங்களா, அதில் அதை போட்டு கனெக்ட் பண்ணுவார். நமக்கெல்லாம் எதுக்குப்பா கத்தி கட்டுறலாம், நமக்கு தான் பல்லும் கை இருக்க மாதிரி கையும் பல்லு வச்சு வேலை செய்கிறாரு. இப்படி தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜாயின் பண்ணிட்டு பேக்கிங் இப்படி விட்டாச்சு. இப்போ அது வந்து உடஞ்ச பாகம் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒரு மேலே 4 வயர் விட்டுறது 2 ஜாயின் பண்ணிட்டாரு. இப்படி தான் ஜாயின் பண்ணணும். நீங்கள் வீட்டில் பண்ணாதீங்க, தப்பாயிட்டுனா பின்ன மொத்தமே எல்லாமே ஆயிரும். உங்களால் பண்ணவும் முடியாது வீட்டில். வேணும்னா நான் உங்களை பொறாமைக்க சொல்ல நினைக்கிறேன். வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் முடியறது கொஞ்சம் கஷ்டம். அந்த பேக்கிங் போடணும். ஃபஸ்ட்டு அந்த காப்பரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சுற்றி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆசிட் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு பேக்கிங் போடணும். கரெக்டாக உள்ளே வந்து கனெக்ட் பண்ணிட்டு லேசாக முடி மாதிரி இருக்கும் அந்த வயரு. நம்ம ரொம்ப ஓங்கி எடுக்கக்கூடாது, பின்ன அத்து போயிடும். மொத்தம் 2 போட்டாச்சு. இப்போ 3வது போடுறோம். 3வது வயரும் கனெக்ட் பண்ணிடலாம். அப்போ இதுக்கு நம்ம வைண்டிங் பண்ண வேண்டாம். இப்படி செட் பண்ணி நம்ம கஸ்டமரு செலவு அவரை பாவம் மிச்சப்படுத்தி சொல்லிடலாம். நாங்கள் நினச்சின்னா அவர்கிட்ட வந்து பொய்யும் சொல்லலாம். இது வந்து காயில் வைண்டிங் பண்ணணும், வந்து பம்பாயிட்டுனா நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். அவர்கிட்ட 10 ரூபா எக்ஸ்ட்ரா பொய் சொல்லி வாங்கி நம்ம 100 ரூபா கொண்டு நம்ம பாவத்தை கழிக்கும். அதனால உண்மையை மட்டும் சொல்லிட்டு பண்ணுவோம். அதனால் நிறைய பேர் எங்களை நம்பி அவங்க பொருளை எங்கள்கிட்ட விட்டுட்டு போகிறாங்க. மனுஷனுக்கு வாழ்கிறதுக்கு ரொம்ப உண்மை முக்கியம். சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், இப்படி ஆன உடனே அவங்களுக்கு புது காயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க, பணம் விளைச்சலாம்னு சொல்லுவாங்க.
இவர் வந்து ஹரிச்சந்திரன். இவர் பொய் சொல்லலாம் மாட்டார். ஏன்ட்ட வேணால் பொய் சொல்லுவார், எனக்கு வேணால் பணம் தர மாட்டார். ஆனால் கஸ்டமருக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கும்னு நினைப்பார். அதனால தான் இந்த கடையில் வருமானம் வருதோ வரலையோ ஏதோ கடவுள் எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. வேறு என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு? 3 நேரம் சாப்பாடும் உடுத்துறதுக்கு துணியும் இருக்கிறதுக்கு நம்ம தலை மேலே ஒரு ஓலையும் இருந்தால் போதும். நம்ம எதுவுமே கொண்டு வரல, எதுவுமே கொண்டு போகிறது கிடையாது. அடுத்தவங்களை ஏமாற்றி என்னத்தை செய்ய போகிறேன்னு சொல்லுங்கள். உங்களை நான் 10 ரூபாய் ஏமாத்தினா கடவுள் எனக்கு அதே வந்து 100 ரூபாய்க்கு தண்டனை தருவார். இப்போ நம்ம எல்லாமே ஓகே ஆகிட்டு, இப்போ இந்த கையில் நூல் எடுக்கிற பார்த்திங்கன்னா அதை போட்டு கட்டிடணும். நூல் பாருங்க அப்படி உள்ளே விட்டு கீழே இருந்து அப்படி கனெக்ட் பண்ணணும். இந்த வேலை ரொம்ப பொறுமையாக அமைதியாக செய்யணும். கஸ்டமர் நின்னாங்க இதெல்லாம் செய்ய முடியாது. இவர் கை வந்து கஸ்டமர் முன்னாடி இவர் வேலை பார்க்கணும், கையெல்லாம் வந்து இப்படி நடந்துற மாதிரி இருக்கும். அவங்க வேறு உசுர் எடுப்பாங்களா, இதை அப்படி செய்ய அதை அப்படி செய்யணும். ஆனால் ஆளுங்க இல்லாத நேரத்தில் பொறுமையாக அமைதியாக உட்காந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இது வரைக்கும் செஞ்ச வேலையை பொறுமையாக அமைதியாக நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. எங்களையும் ஒரு பொருளாக மதித்து இது வரைக்கும் உங்கள் டைமை விலை கூடின டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி. வயரை கனெக்ட் பண்ணி கொடுத்து மேலேருந்து எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு எங்கேருந்து அது ரிப்பேர் ஆச்சு, எப்படி செஞ்சாருன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தொழிலில் சுத்தம், தொழிலில் கிங்கு. இந்த 4 வயரையும் கீழேருந்து இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? எடுத்து உள்ளே கொடுத்து இதுலேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணியாச்சு. அமுட்டு தான் நம்ம வேலை இப்போ முடிஞ்சு போச்சு. இன்னொன்று இந்த கயிறு கொடுத்து இந்த 4 கனெக்ட் போட்டு பார்த்திங்களா, அது நவராமல் இருக்காக அதில் போட்டு தையல் மாதிரி போடணும். தையல்லாம் ஊசி நூல் கிடையாது, அதை வச்சு சொருவி எடுத்து டைட் பண்ணணும். நம்மளுடைய பின்னல் மாதிரி போட்டு அப்படியே முடிப்பு மாதிரி போட்டுருணும். அந்த முடிப்பு வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது. அழுத்துனா வந்து அந்த வயர் வந்து லேசாக கட் ஆகிற மாதிரி இருக்கும். பார்க்க தான் இது காப்பர் வயர் இருந்தாலுமே அது வந்து சீக்கிரம் டக்குன்னு வந்து விட்டுரும். இதில் இப்படி எடுத்து